இந்த இனிய நேரத்தில் ஒரு நிறைவு பகுதி கொடுத்தோம். எல்லாருடைய பணிகளையும் சற்று ஒதுக்கி வந்து அன்னை சோழ நிலையத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஊக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்ட பார்க்கல. முதல் உரையானது சிற்றுரையை முடித்து இடையில கடைசி உரையாக நிறைவு செய்த மணிகராஜர் அவர்களுக்கும், முதல் உரையை துவக்கி வைத்து முன்னமே வாழ்த்தி சென்ற வாஸ்து ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக எனக்கு சிறப்புரையாற்றிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கடைசியாகத்தான் எனது 2 வரி செய்திகளை சொல்லி இந்த அன்னை சோழனத்தை பூர்த்தி செய்ய ஆசைப்படுகிறேன். முதல்ல நமக்கு குருநாதர் வழிகாட்டுற குருநாதருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். ஏன்னா எனக்காக 3 நாள் ஊர்ல இருந்து வந்து இங்க தங்கியிருந்து உடல் அழுப்பெல்லாம் விட்டுட்டு போட்டு வந்தார். அவருக்கு முதல்ல வேலூர் ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நிறுவனராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா பாலாசர் அவர்களுக்கும் முதற்கு நன்றி. அடுத்ததாக வெகு தொலைவில் இருந்து திண்டுக்கல்லில் இருந்து எங்களுக்கு சோழத்திலகம் பட்டம் கொடுத்து சிறப்பித்த ஐயா எங்களுக்கு சடையப்பா ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னை முதல்ல வித்திட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை வித்துட்டு போகல, வித்து இட்டவன் இறைவன் போன்றவன் அப்படி சொல்லுவாங்க. வித்துன விதை எந்த இடத்துல போட்டால் அந்த விதை முளைச்சி வெளியே வரும், பயிராகும், காயாகும், கனியாகும் அப்படின்னு ஒரு செயல்முறை விளக்கத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தின நவகிரகத்திர செல்வ சார் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு நட்பு ரீதியாக இருந்து நெய்வேலியிலிருந்து வருகை தந்து அவர் தம்பதி சரிதமாக வந்து பக்கத்தில் தான் மனைவியார் குலதெய்வ வழிபாடு பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதையும் எடுத்து 2 வீலர்லேயே வந்து நெய்வேலியிலிருந்து இங்கே வந்து எனக்கு சிறப்பு சேர்த்த சக்தி கணேசன் ஐயா அவர்களுக்கும், வெகு தொலைவில் இருந்தாலும் வாஸ்துவில் கொஞ்சம் கொடிகட்டி பறந்து நல்ல நிலையிலிருந்து இந்த ஊர்லேயும் பிரபலியமாகி இந்த ஊர்லேயும் தொடர்பு கொண்டு எனக்கு அத்தை இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நினைவு கூறத்தக்க வகையில் இந்த இடத்தை அமைச்சு இந்த இடத்துக்குள்ள இந்த சோழ போட்டதுக்கு நல்லா வெற்றி பெறுவார்னு அவர் வாயாலேயே எனக்கு வாழ்த்து சொல்லிய வாஸ்து ஐயா நவமணி ஐயா அவர்களுக்கும், அதே போன்று முதல் முறையாக அழைச்சு நான் இந்த கருத்தரங்க ஆரம்பிச்சுக்கணே, நீங்க தான் முதல்ல எனக்கு இந்த உரையில துவங்கி வைக்கணும், எப்படியா வந்துங்கண்ணே அப்படின்னு. இது வரைக்கும் சின்ராசையா வந்து மதிய மீட்டிங் போல வருவாங்க, இல்லைன்னா பேசிட்டு 10 வருஷத்துல போயிடுவாங்க. ஆனால் இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும், ஒன்று நான் இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாம பேசுப்பா, நடத்துப்பான்னு அவரும் வேறு வகையில ஊக்கப்படுத்தி நமக்கு சிறப்பு செஞ்சு இருந்து நம்மளை எல்லாம் வாழ்த்துட்டு போன நம்ம திண்டுக்கல் சின்ராசையா அவர்களுக்கும், இப்ப பல நண்பர்கள்லாம் எங்களுக்கு வெகு தொலைவிலிருந்து வாழ்த்தி, சில பேர் எனக்கு யாரு எவரும் தெரியாது, சின்ன சின்ன இடையில 200 100ன்னு சொல்லி ஏதோ ஒரு தொகையை அங்கே அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்தேன். அவங்களுக்கும் அந்த நன்றியை சொல்லிக்கிறோம். அடுத்து எங்களுக்கு சேலத்துல குறிச்சி குருராட்சி ஐயாருன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க சேலத்துல எத்தனையோ கருத்தரங்கு எத்தனையோ மாநாடு போட்டாலும் அதில் நீ கூப்பிட இந்த டேட் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, ஆமா வாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கும் எனக்கு தொடர்பு இல்லையே, அப்பா நீ பேசுன டிவியில பேச்சை பார்த்தேன், நல்ல வரிகள் 4 வரி கொடுத்தா நல்லா இருக்கு, அதனால சுவை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்கனால நீ வாப்பான்னு எனக்கு 3 தடவை மேலே சீல்டு வாங்கினாரு. என்கிட்ட நான் கொடுத்த ₹1 கூட வாங்க மாட்டேன்ட்டாரு. நீ கஷ்டப்படுறவன்ட்ட வாங்கி நானும் நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ அவ்வளோ ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி வந்துருக்கிறப்பா, காசே வாங்கிட்டா உனக்கு என்ன செலவு பண்ணணும்னு கேட்டாரு. நான் வேணாம் சார் இருக்கு சார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நீ விட்டாரு. அப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்டாருக்கு கிளம்போதுக்குள்ள எனக்கு ஒரு பொன்முடிப்பு தந்துட்டு தான் போனாங்க. ஐயா குறிச்சி குருராஜா அவர்களுக்கும் எனக்கு ஒரு மனமார்ந்த நன்றியை, எனக்கு உண்டான ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறேன். அடுத்ததாக கொடுமுடியிலிருந்து வந்து சிறப்புரையாற்றி எங்க தலைவருக்கு, எங்களுக்கு, மற்ற நண்பர்களுக்கும் சபையை விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு போட்டா மற்றவருக்கு எதுவும் நினைச்சுக்குவாங்கன்னு எதையும் விட்டு கொடுக்காம ஒரு ஊக்கத்தோட பொன்னாடை பொட்டி உரையாற்றிய கொடுமுடி சித்தர் ஐயா சதீஷ் ஐயா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து மலர் மருத்துவ முடியம், அதாவது வந்து இவர் ஏற்கனவே சோழ மாநாடு வந்தாருன்னா சோழத்தை மட்டும்தான் பேசுவார், எதையும் பேச மாட்டார். இருந்தாலும் அவர் ஒரு நாள் வாட்ஸ்அப்ல வந்து மலர் மருத்துவ கிளாஸ் எடுக்க, ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வாங்கப்பா அப்படின்னாரு. சார் உள்ள வந்தா கட்டணங்கப்பா, இல்லை ஒரு வாட்டி நாங்கள் என்ன பண்றோம்னு பாருங்க, பார்த்துட்டு என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கணும், என்ன மாதிரி டீச்சிங் பண்ணணும் பாருங்க, என்னோட முறை எப்படி இருக்கு கேளுங்க, உங்க விமர்சனத்தை கொடுங்க, ஒரு இடம் உள்ள வாங்க அப்படின்னாரு. உள்ள போய் பார்த்தேன், அழகா ஆரம்பிச்சு ஒரு குழந்தையோட மனசை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு 12 வயசு குழந்தைக்கு மனசுல இடம் பிடிச்சா என்ன ரெமெடி கொடுக்கலாம், மலர்ன பூக்களோட தன்மை என்ன, நம்ம ஊர் கூட பூக்களுக்கும் அங்குள்ள பூக்களுக்கும் எல்லா வித்தியாசம் இருக்கு. ஆனா பெண்களுக்கு ஒரு மருத்துவத்தை தாண்டிய விஷயங்களையும் சொல்லணும், சோடத்தை தாண்டிய விஷயங்களையும் சொல்லணும், அவரோட மனதுக்கு தகுந்தாற்போல் சொல்லப்படணும். அப்படிப்பட்ட ஒரு கலையை கத்துக்கிட்டு அவர் வகுப்படுத்து இன்னைக்கும் ஒரு பேராசிரியர் பயணிச்சுட்டு இருக்காரு, இன்னமும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஓசையின்றி கிளாஸ் இருக்கிறாரு. அப்போ அவருடைய பெருமையான ஒரு விஷயத்தையும் நமக்கு ஷெட்யூல்ட்ட ஒதுக்கி 3 நாளா ஏன் கூட தங்கிருந்து எனக்கு சேவை செஞ்சு எனக்கு இந்த எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்து எனக்கு இங்க வந்து அவர் செலவு பண்ணியிருக்கிறார்.
நான் கொடுத்த காசு கூட வேணாம்னு சொல்லி எனக்கு அவர் செலவு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட எங்க ஐயா எங்க கண்ணாடி போட்டிருக்காரு அருள்மூர்த்தி சார் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு அருள்மூர்த்தி எப்படின்னா அருள் கொடுக்கறதுக்குன்னே அவர் மூர்த்தி அங்க எனக்கு வந்திருக்கிறார். மூர்த்தினா கீர்த்தி கொடுத்த மாதிரி. அப்படிப்பட்ட எங்க அண்ணன் நண்பருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக இப்போ எங்கெங்கேயோ இருந்து எப்படி எப்படியோ இருந்தாலும் சரி, உனக்கு என்ன செலவு எடுத்துக்கணும், நான் என்ன பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு பொன்னாடை போர்த்துருக்கு உண்டான மொத்த செலவை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு பொன்னாடை வாங்கி கொடுத்து நீங்க ஏன் கைக்கிறீங்க, என்னோட பங்கீடு இந்த இடத்துல நீங்க ரூபாய் வாங்க மாட்டீங்க, அதை வாங்க மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஊருக்கு போனா அவர் வீட்டை நீ கூட்டு போய் சாப்பிட வச்சு உட்காந்து வச்சு அழகு பார்த்தவரில் எங்க ஐயா சின்னையர் நாங்கள் லாலாப்பட்டில் அறிமுகம். அங்க வச்சு இருந்த முதல்ல மேடையில் அவர் தான் பேசினாரு. முதல்ல மேடையில் நான் தான் ஏற்றுக்கிட்டேன், முதல்ல நான் தான் பேச விட்டேன். இருந்தாலும் எனக்கு அது நான் தாங்கிறது எனக்கு வரல. அவர்கிட்ட தான் நான் இப்போ சிசினா சேரணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தொழில்நுட்ப உயர்ந்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அவருடைய உரை நிகழ்த்துற அளவுக்கு பேச்சாளர் ஆயிட்டாரு. இருந்தாலும் எங்க அன்னை சோடத்துக்கு ஒரு பங்கு ஒதுக்கிட்டு நேரங்காலம் ஒதுக்கி நேற்று கிளம்பியவர் இன்னைக்கு காலைல வந்து அவருடைய பிசி சொல்லிட்டு ஒதுக்கிட்டு இன்னைக்கு வந்து இதுல நிகழ்ச்சியை கலந்துக்கணும்னு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு சிறப்பு சிறக்கா பொன்னாடை இருக்கிறாரு. அந்த நல்ல உள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து 16 அடி உயரம் கொண்ட எங்கள் தலைவர் வந்துருக்கிறாரு. அவர் போட்டார்னா ஒரு பவர் கண்ணாடி போட்டுப்பார். வெகு தொலைவில் ஒரு காலை கிட்ட பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுப்பார். நான் வரேன்னா எங்கே சடைமட்டிலேருந்து கிளம்புனா எங்கள் சேலத்துக்கு வர மாதிரி கிளீனாக சொல்லுவேன், ஐயா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க இந்த ட்ரெயினில் அப்படின்பார். அந்த அளவுக்கு உண்டான ஞானங்கள். ஆக ஒரு அழகோ ஒரு குணமோ உயரத்தில் அல்ல, உள்ளத்தில். அந்த மாதிரி நிலையில இருந்து அன்பை பகிர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்காரு. பாலாசர் ஐயாவும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார், நீங்களும் மிக விரைவில் சோதிட சங்கங்கள் ஆரம்பித்து சிறிய சோழர் 4 பேரோ 3 பேரோ கலந்தாய்வு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வாங்க, இப்படி செஞ்சா தான் சிறப்பு. செலவு பண்ணிடாதீங்க. முதல்ல சாருங்க பாலாசருடைய அறிவுரை முதல்ல கவனிச்சுக்கணும். செலவு பண்ணாதீங்க, வெட்டியா செலவு பண்ணக்கூடாது, வெட்டியா கூட்டம் பண்ணக்கூடாது. இதுக்குத்தான் கூட்டம் போட்டுக்கணும், வேற ஒரு பழக்கத்துக்கு கூட்டம் போட்டக்கூடாது. எந்த சோழ சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதுக்குண்டான வளர்ச்சியும் அதுக்குண்டான ஊக்கமும் அதுக்கு தகுந்த வார்த்தைகளையும் உபயோகப்படுத்துங்க. அதோட எண்ணங்கள் வளரும், உங்க மனசும் வளரும், நீங்க அந்த தொழிலில் ஜெயிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். இப்படி செஞ்சாதான் சங்கம் இருக்கும், இப்படி செஞ்சாதான் சத் சங்கம் உருவாகும். முதல்ல சத் சங்கத்தை தான் உருவாக்க சொன்னாரு தலைவர். பொருளாதார செயலர் உருவாக்க சொல்லல. உன ஜோடத்துக்குள்ள என்ன செய்யணும், எப்படி உரையாற்றணும், நீ எங்க கூடணும். ஒரு சாதாரண டீ கடை போதும், ஒரு மரப்பஞ்சுக்கு உண்டான இடம் போதும், தினம் மாசத்துக்கு ஒரு 1 மணி நேரம் போதும்னாரு. இப்படி நீங்க வளர்த்துக்கிட்டே போனா நாளாக கற்ப குறிச்ச மாதிரி வளர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுறதுனால அங்கிருந்து வெகு தொலைவில் இருந்து அவரும் பாருங்க ஒரு இடத்துல இப்போ தற்சமயம் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஐயா வர சொல்லி அவர் இடத்துலயே வந்து சங்க மெம்பர்கள்லாம் வர வச்சு பேச வச்சு அது சிறப்பு செஞ்சிருக்காரு. இருந்தாலும் இந்த காலதாமத்தெல்லாம் பார்க்காம விரயத்தை பார்க்காம செலவு பார்க்காம வெகு தொலைவில் இருந்து வந்து எங்களுடைய அன்னை சோழ நிலத்துக்கு ஒதுக்கி இன்னும் வரைக்கும் சிறப்பு உட்கார்ந்து இருந்துக்கிறாரு. இருந்தாலும் அந்த ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்கள் அன்னை சோழ நிலத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் கண்ணனுக்கு என்னென்னமோ பேர் வைப்பாங்க. கண்ணன் பேர் வச்சுட்டா என்னென்னமோ கண்ணன் கருத்த கண்ணன் கட்டழகு வச்ச கண்ணன் அப்படிம்பாங்க. இவர் அப்படி இல்லை, வளர்கண்ணன். என்ன சார் வளர்கண்ணன்னா, கண்ணனுக்கு வந்து அஷ்டமி தேய்விரத்தியில பிறந்தவர். ஆனால் கண்ணனுக்கு வளர்கண்ணன் சொல்லி வச்சு கொண்டு வரலாம். ஏன்னா சந்திரகுலத்தில் பிறந்தவங்கள வளர்கண்ணன் வச்சா சந்திரகுலத்தில் பிறந்த கண்ணன் ஒரு அர்த்தம். அப்போ கூட என்ன சொன்னாரு, கருப்பு கண்ணனுக்கு வழக்கம் கொடுத்தாரு. எங்க ராமருக்கு உண்டான கதையை சொன்னாரு. அந்த கருப்புக்கு உண்டான கலர் சொன்னாங்க. ராமர் இந்த காலத்துல கருப்பை பிடிச்சிக்கோ உனக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலைக்கும் கையைக்கும் வழக்க சொன்ன ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அவர் கண்ணன்னா கருப்பத்தார் பண்ணி அவர் சிவப்பா இருக்காரு, அதனால வளரும்போது சிவப்பாத்தானே இருப்பாங்க. சிரிச்சா முகம் சிவப்பத்தானே செய்யும். அந்த எண்ணத்துல வந்து வளர்ந்து சிவக்கு அவரும் கையால ஒரு ஏடுகளை கொடுத்து ஒரு சித்திர எழுதிய மாதிரி ஒரு புத்தகங்களையும் கொடுத்து கையேடுகள் கொடுத்து எப்பயுமே பரிசு கொடுக்க போனா கல்யாணம் கொடுக்க போனா அந்த காலத்துல தட்டுல ஒரு தாமரை தட்டு கொடுப்பாங்க, அதுல பேர் எழுதுவாங்க, பேர் எழுதிப்பாங்க, அன்பளிப்பு அப்படின்னு எழுதிப்பாங்க. ஒரு காலத்து உங்களுக்கு பழைய நினைவுகளை சொல்றது எனக்கு சக்தி உண்டு. அதுக்கப்புறம் ஒரு வார்க்கலா கொடுப்பாங்க. அது பிறகு பாராட்டு கவிதை சான்றிதழ் கொடுத்து போட்டோ பிரேம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த திருமண வார்த்தைலாம் கொடுப்பாங்க. அப்படி சிறப்பு செஞ்ச காலங்கள்ல சோழ மாநாட்டுக்கு கருத்தரங்கு வந்தா சோழ சம்பந்தப்பட்ட புக்கை கொடுத்தா அவருக்கு சிறப்பு, தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாரு. அதை நினைவு கூட்டிய விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால எங்களுக்கு பாலாசார் ஐயாவுக்கு பொன்னாடை பொத்தும் போது அவர் காலில் இந்த ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி வாங்கி அந்த புத்தகத்தை கொடுத்தாரு. இதுதாங்க சோழ நிலத்துக்கு உண்டான வளர்ச்சி. தான் படித்த புத்தகத்தை இன்னொரு தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ சம்பந்தப்பட்ட புக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு குலதெய்வ ரெமெடி நீங்க எடுத்தாலும் எங்க போனாலும் ஒரு விட்டுக்கிட்ட உழவுங்க.
யாரும் குலதெய்வத்தை அக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா இவன் கடைப்பிடிக்கல. அந்த காலத்துல குலதெய்வத்துக்கு புரிஞ்ச ஏதோ ஒரு இடத்துல பேரை உள்ள லிங்க் பண்ணுவாங்க. இப்போ ஒத்த பேர் மறக்கான், அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? இங்கிலீஷ் பேர் வைக்கிறாங்க, தமிழ் மரபு பேர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு குலதெய்வத்துக்கு உண்டான சார்ட் எப்படி கொடுக்கணும், இந்த முறை முடிச்ச பிறகு குலதெய்வம் இல்லைன்னா எப்படி சாமி பண்ணாங்கிற நான் ஒரு பரியாரத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் இப்படி நம்ம வளர்க்கணுங்கிறது, வளர்றாரு எப்படி வளர்றாருங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமாக ரோல் மாடலாக இருந்து இந்த அன்னை நம்ம எங்களோட அன்னை சோட நிலையத்துக்கு வந்து சிறப்பு செஞ்சு அவர் எங்களுக்கு பொண்ணாட ஓட்டினார். நாங்கள் சோறு ஊட்டினோம். அந்த சோறு எடுத்து அம்மா நீ சோறு ஊட்டினப்பா, இந்த அம்மா உனக்கு ஒரு சொன்னு அந்த சோறு எடுத்து அம்மாவுக்கு ஊட்டின பாவகம் தான் இந்த வளர்க்க இது. ஏன்னா அவர் தாயில கொண்டது போல. ஸோ அவருக்கும் ஐயா அவர்களுக்கும் அன்னை சோட நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கணேஷ் சோழர் வாட்ஸ்அப் குழுவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது கார்த்திக் ஐயா, பச்சை கலர் சட்டை போட்டான்னு இல்லையா, மீட்டிங் முடிச்சு பச்சை கலர் எடுத்து அவுத்து வச்சுட்டு வேற கலர் தான் போடுவார். மீட்டிங் போது பச்சை கலத்தை ரெடியாக யூஸ் பண்ணுவார். நாங்கள் எப்படி கலர் யூஸ் பண்ணுறோமா, இந்த போட்டுக்க சட்டை வாரா சோழ நிலையத்தின் முதல் மீட்டிங்கில் போட்ட சட்டை. வாரா சோழ நிலையத்தில் முதல் மீட்டிங்கில் நான் போட்டு போன சட்டை, அதோட நினைவாத்தா இந்த இடத்துல இன்னைக்கு நான் முதல் சோழ ஆரம்பிப்பது இந்த சட்டையை பாதுகாத்து போட்டு வந்துருக்கேன். ஸோ சென்டிமெண்ட் தானே. அப்போ என்னாச்சு, எனக்கு அந்த வளரும் ஊக்கமும் கிடைக்கலையா, இதுக்கு இந்த சட்டைக்கு நான் அடையாளம் கட்டி தான் அந்த பேண்ட்டு சட்டை இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ என்னை அங்கே ஜெயிக்க வச்சுச்சு, இங்கே எனக்கு ஜெயிக்க வச்சுச்சு, ஜெயிக்க வச்சு முடியாது, ஜெயிப்பை வாங்கி கொடுத்துருச்சு. அதனால அந்த நம்ம இப்படியும் ஒரு குணம் இருக்கு அப்படி சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய எத்தனையோ உள்ள வந்துட்டாங்க. அதே மாதிரி எங்கள் அசோக் சார் இருக்கார், ஆம்பூர் அசோக் சார். இன்னைக்கு அவரோட வீட்டு சூழ்நிலையெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு, தன்னுடைய சூழ்நிலை ஒதுக்கிட்டு சர்வீஸ் முடிஞ்சு ஓய்வு பெற்ற காலத்தில் தனக்குன்னு ஒரு பாதையை தேடி இருக்கும்போதான் சார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோழ மாநாடுக்கு கொண்டு வந்து, அப்பா என்னப்பா சும்மா இருக்கிற வீட்டில் சும்மா தூங்கிட்டு இருந்தா என்ன பாருது, பாப்பா இப்படி இந்த படி நான் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா காயை நகட்டி கொண்டு வந்து இன்னைக்கு சோழராக்கி எதிர் வரிசையில் உட்கார வச்சு அவரையும் சோழ புக்கை படிக்க வச்சு அங்கே சிவசமாதி பக்கத்தில் இருந்து சோழத்தை தினமும் யார் வந்தாங்களோ அவருடைய கட்டண சலுகைக்கு உட்பட்ட ஆளுக்கு சோழ சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு சோழருங்கிற ஒரு முத்திரையை வாங்கி கொடுத்தாரு. அதை அவர் கெட்டியா பிடிச்சிக்கிட்டாரு. ஒருத்தர் பாதையை கட்டினா கெட்டியா பிடிச்சிக்கணும். அவனாங்க ஜோசியர், சும்மா டைம் பாஸிங்காக ஜோசியர் இருந்தா என்ன இருக்கு? நம்ம வளர்ச்சிக்கு யாருக்கு வழிகாட்டுறோம்னா அவனை கெட்டியா பிடிச்சிக்கணும். அதாவது அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, எவன் தோல்லையாவது ஏறி திருவிழா பாரும்பாங்க. என்ன அப்படின்னா அந்த காலத்தில் திருவிழா கூட்டம் நடக்கும், வண்டியை நிப்பாட்டிப்பாங்க, வண்டி சக்கரம் பெருசா இருக்கும், வண்டி சக்கரம் அது மேலே ஏறுவாங்க பசங்க. அப்போ ஏறும்போது பேலன்ஸ் பத்தாது, கூட்டம் வந்து பார்க்கும். நீங்கள் 16 வயசுல படம் பார்த்துட்டு இருக்கும்போது வள்ளிங்கிற ஒரு கேரக்டர் வண்டி சக்கரத்து மேலே ஏறி பைதா ஏறி வேடிக்கை பார்த்துட்டுப்பா, திருவிழா பார்த்துட்டுப்பா. அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் சின்ன பையங்களாம் தோல் மேலே ஏற்றி விட்டு திருவிழா பார்க்க காட்டுவாங்க, கையை காட்டுவாங்க. அது என்ன தோலுங்கிறது புஜம் எங்கே உள்ளது, யாரோட பாவகம் உங்களுக்கு தெரியும். அப்போ இது மேலே ஏறி பேலன்ஸ் பண்ணும்போது காலோட பாவகம் சனி பாவகம் சுக்கர பாவகம் டச் ஆகும். முட்டிக்கு மேலே வந்து குடிசடியில் போகும், சுக்கர பாவம் ஏற்றுக்கும், கீழே இருக்க பாவம் சனி பாவமாக ஏற்றுக்கிறோம். அந்த பேலன்ஸ் பண்ணும்போது சரி உன்னை வளர்ச்சிக்கு தான் மேலே ஏற்றுக்கிறாரு, வளர்ச்சிக்கு தான் ஏற்று நாம தான் பயன்படுத்தணும். அதான் எவன் தோல்லையாவது ஏறுது. அப்போ எவனையாவது பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நீ வளர்ந்துவான்னு அர்த்தம். அக்கா தோல் மேலே ஏறி மிதிச்சு போன்னு சொல்லலை, யார் மேலேயாவது பயணித்து கொண்டு உன் பயணத்தை துவங்கு, இதுதான் அர்த்தம். அதுக்கு சொல்லலாம். அப்படியும் ஒரு உரையாற்றி இன்னைக்கு அவருக்கு வந்து நான் சார் ஆம்பூர் சாருக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துக்கிறாரு. ஆம்பூர் அசோக் சாருக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணிட்டாரு. அப்போ அவருடைய முயற்சிக்கு அவரை வளர்ந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் தருணத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அடுத்ததாக எங்களுக்கெல்லாம் மல்லிகராஜ் சாருக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா கோவம் நிறையா வரும். அவருடைய கோவம் தான் அவருக்கு முதல்ல எதிரி. நாங்கள் அவர் கோவத்தை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இத்தனை பாடுபட்டோம். இன்னைக்கு நாங்கள் திட்டம் அவர் கோபம் இல்லை, நாங்கள் கோபக்காரராயிட்டோம். அப்போ மல்லிகைப்பூவுக்கு மனம் உண்டு. ராஜாங்கிறது யாருக்கு? ராஜா நரவணமான இப்ப சொல்லிட்டாரு. சோழருக்கு உண்டான பக்குவமான வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சார். அதனால எங்க ஐயா மணியராஜ ஐயாவுக்கு அவர் வாழ்வாங்க வாழ்ந்து இன்னொரு வரக்கூடிய காலங்களில் காரில் வரக்கூடிய சோழராக வருவாரு, அதையும் பயணிப்பாரு. சோழர்களை எங்கெங்க இருக்குதோ, எங்கெங்க யாரும் வளர்ந்து ஆசைப்படுறாங்களோ அவரால் முடிஞ்ச ஆறுதலான 2 விஷயங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி எங்களையும் வைத்து வருங்கிற நம்பிக்கையில அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு
இதுல பங்கெடுத்து கொண்டு உரையாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வெகு தொலைவில் இருந்து எங்களை பாராட்டி கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும், காத்தாய் சோழ நிலையத்தில் இந்த ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த நம்ம ரவி ஐயா அவர்களுக்கும், சின்னையா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும், பேர் விடுபட்டோர் விடுபடாதோர், நினைவில் உள்ளோர் நினைவில் அல்லாதோர், பேர் எழுதி இந்த ஷாட்ல போட்டு வரவேற்பு கொடுத்து வந்தோர் வராதோர் அனைவருக்கும் அவர் சிறந்தொட்டு அவர்கள் திருப்பாதம் பணிந்து நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த முறையாவது எங்களோட விழாக்களுக்கு வந்து எங்களை போன்ற இளம் ஆளுகளுக்கு ஊக்கப்படுத்துமாறு பணிவன்போடும் கேட்டு இந்த உரையை சற்று உங்களுக்கு உண்டா நினைவு குறிக்கொண்டு, நான் இந்த திருச்சி அன்னை சோழர் அப்படிங்க இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் நினைவு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்பாக ஒரே ஒரு செய்திகளை கூறிக்கொண்டு, ஏன்னா நானும் ஒரு சோழ ஏதாவது கொடுத்துட்டு போகணும் இல்லையா, ஒரே ஒரு விஷயம். பஞ்சாங்கத்துல இன்னைக்கு ஏற்கனவே பூராட நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. பூராட நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. பூராட நட்சத்திரோட சிறப்பு என்ன சார்? அது என்ன சார்? பூராடம் நூலாடுன்னு சொன்னாங்களே, அது எப்படி சார்? என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. பூராடம் அதோட பறவை வந்து கௌதாரி. சரி, என்ன சார் இந்த ஒரு நிமிஷத்து உடனே ரொம்ப நீளமா சொல்லல. கௌதாரி, இந்த கௌதாரி பறவை என்ன சார் செய்யும்? எதை கொண்டு சார் இந்த தகவல் சொல்ல வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. கௌதாரிங்கிற பறவை என்ன செய்யலாம்னா, ஒருத்தர் கௌதாரி பறவை கூப்பிட்டு வந்து இற போட்டுக்கிட்டே இருப்பான். அதை கூண்டில் அடைக்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். இற போட்டோம்னா அது சவுண்ட் கொடுக்கும். அந்த கௌதாரி பறவை சவுண்ட் கொடுக்கணும்னு கேட்ட உடனே அதோட இனத்து பறவைகள்லாம் எனக்கு சோறு கிடைச்சிச்சு, சாப்பிடுவாங்க எல்லா பறவையும் கூப்பிடும். அதில் வேணுமான ஒரு பறவைக்கு சோறு போட்டு அத்தனை கௌதாரி பறவையும் பிடிச்சிருவான், காட்டி கொடுத்துரும். தான் வாழ்றதுக்கு, தான் சுகமா வாழ்றதுக்கு, தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு தன்னோட சுயநலத்தை முழுக்க பயன்படுத்தக்கூடிய விதங்கள் கௌதாரி பறவைக்கு உண்டுங்கிறது. அந்த கௌதாரி பறவைக்கு போட்ட உடனே அது தன் கூட்டத்தையே காட்டி கொடுத்து ஒரு தலைவனுக்கு தன்னுடைய வர்க்கத்தையும் குடும்பத்தையும் சேவை செய்யும் மனப்பான்மையிலே கொண்டு போய் சார். இந்த கௌதாரி பறவைக்கு சின்ன ஒரு குணம் உண்டு. அது போலதான் கௌதாரி இந்த பூரண நட்சத்திரம் உள்ள என்ன செய்வானா, தன் சுயநலத்துக்காக தன்னுடைய வர்க்கத்திலேயே ஒரு குளமா இன்னும் பாருங்க, ஜாதி சங்கங்கள் உருவாயிருக்கு. நான் சொல்ல விரும்பல. அதெல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு தலைவனுக்கு முன்னாடி எல்லாமே இதோட ரோல் மாடல் தான் அது. அப்ப சொல்லுவான், இப்படி சார் இந்த ஒரு பறவை வச்சு இந்த பறவை பிடிப்பீங்க இருப்பாரு, இந்த பறவைக்கு நான் வயிறு நிறைய சோறு போடுவேன், கொஞ்சம் கொஞ்சமா போடுவேன், கொஞ்சம் கொஞ்சமா குத்தி தீக்கும், சந்தோஷத்துல சவுண்ட் கொடுக்கும். இந்த சந்தோஷத்துல சவுண்டை கேட்டு இற கிடைக்காத பறவைகள்லாம் ஒரு வறுமையான டயத்துல இற கிடைக்காம தண்ணிக்கும் அதுக்கும் அடைஞ்சிட்டு சமயத்துல இற விடும்போது ஒரு சவுண்ட் கொடுக்கும். இந்த இசைக்கு மயங்கி, இந்த சத்தத்துக்கு மயங்கி அந்த பறவையானது வந்து நிற்கும். என் வலைக்கும் அதாகவே வகுத்துக் கொள்ளும். ஒரு சிறு தானியத்துக்கும் சிறு இது உணவுக்கும் ஆசைப்பட்டு இந்த பறவை மாட்டிக்கிடும். அது எனக்கு சொந்தமாயிடும். நான் வேட்டையாட வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்களா, பூரண நட்சத்திரத்துக்குன்னா அந்த பூரண நட்சத்திரத்துக்கு இந்த பழகும் போது எந்த நோக்கத்துல பழகணுமோ பழகிட்டு வாங்க. ஒண்ணு பழக தெரியணும், இல்லைன்னா உங்களுக்கு விலக தெரியணும். எதை நீங்க கீழே எடுத்துக்க போறீங்க? சோசியலா இருக்கிறவங்க நான் உங்களுக்கு தான் கொடுக்குற டிப்ஸ். ஒண்ணு உங்களுக்கு பழக தெரியணும், இல்லைன்னா பழகிறது வந்து விலக தெரியணும். நீங்க மாட்டிக்கிறதுக்காகவே ஒருத்தர் சுயநலமா உங்களை பயன்படுத்தினா தெரிஞ்சுக்கிட்டேலா, விலகுங்க. ஒரு குடியாரன் பழங்க, பொறுக்கிட்ட புலங்க, யார்ட்டவும் பழங்க. அவன் குணத்தை உங்க பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடாதீங்க. அவன் இருந்து விலகவும் பழகிக்கோங்க. ஏன்னா கற்பதும் முறையா இருக்கோ இல்லையோ, ஆனால் அவனுடைய களவு விஷயத்தை கற்று வர்றீங்க. களவு டெக்னிக், அதாவது பிசினஸ் மைண்டா கத்துக்கோங்க, துரோக மைண்டா கத்துக்கிட்டாதீங்கன்னா. இந்த பூராட நட்சத்திரத்துல உள்ளவங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் விருட்சணத்தை வஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, வஞ்சினால என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். வஞ்சிங்கிறது எங்கேயோ காணாக்குற வஞ்சிக்கோட்டை வாலிபன் சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் தெரியுங்க? வஞ்சி என்பது யாரு கண்ணுக்கு புலப்படாத ஒரு செயல். வஞ்சத்தனம் பண்றியா, வஞ்சகம் பண்றியா சொல்றாங்களா இல்லையா? அப்ப வஞ்சிங்கிறது யாருக்கு கண்ணுக்கு புலப்படாத இடங்கள்ல சிக்கக்கூடிய இடம். வஞ்சிக்கோட்டை வாலிபன் பாத்தீங்கன்னா ஒரு 3 மடலுக்காக போவார், தேடி போவாரு. யார் போவார்? செமிகினிஸ் போவார், எல்லாம் கண்டுபிடிக்காக போவார். எங்கெங்கேயோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு வெளியே இந்த மலர்ல படிச்சுட்டு வந்துவார். அப்ப என்ன? வஞ்சத்தனம். தன்னோட சுயநலத்துக்காக அந்த 3 பெண்களை காதலிக்கிற மாதிரி நடிப்பார், காதலிக்க மாட்டார். சோ அந்த இடங்களை சுக்கிரனுடைய பாவ நட்சத்திரம் பாருங்க, காதல் ஈஸியா வயப்பட்டுருவாங்க. பூர்ண நட்சத்திரக்கார காதல் வயப்பட்டுருவான். அதுல இருந்து வெளியே வரானா, மாட்டிக்கிறானா, ஆனால் ஏதோ ஒன்று இழந்துதான் வெளியே வருவான். இதுதான் அந்த தன்மைதான் வஞ்சி அப்படிங்கிற ஒரு மரத்துக்கு பேர்னு வச்சாங்க. ஆண்குரங்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்கு சார் ஆண்குரங்கு வச்சிருக்காங்க? இந்த ஆண்குரங்கு என்ன சார் செய்யும்? நோண்டிக்கிட்டே இருக்கும், புண்ணாயிரம், சாகிற வரைக்கும் நோண்டிக்கிட்டு இருக்கும், விடாது. அதோட குணம் வந்துச்சுன்னா ஒண்ணு பழிவாக ஏதோ ஒரு நோக்கத்துல தன்னை அழைச்சிட்டு எதை செய்யும்.
ஆண் குரங்கு பல வித்தை காட்டும், பல சோழியம் காட்டும். ஆனால் அதோட போராட கணக்கு வந்துச்சுன்னா அதை நோண்டிய நோயாளிகளோட அளவுக்கு புண்ணு வர வச்சு தன்னுடைய உதவத்தின் அனைத்து சக்தியும் இழந்து தானே மடிச்சு வீணா பேசி சொல்லுவாங்களா, வீணா பேசி வீணா போனாண்டான்னு அதே மாதிரி செயல்களை செஞ்சு அதோட நிலையை மாற்று. இதுதான் அந்த குரங்கோட பாவகம். கட்டில் கால் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இது எதுக்கு சார் கட்டில் கால் போட்டிருக்காங்க? கட்டில் தானே சார் அப்படின்னு. கட்டில் சிரிக்கின்றதே தொட்டில் எப்போதம்மா. கட்டில் கால ஆடக்கூடிய சும்மா கட்டில் அப்படியே இருந்தால், கட்டில் கால் அசை கொடுக்காம இருந்தால் இந்த தம்பதிகள் டம்மி பீஸ். கட்டில் கால் ஆடி இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய, இருமணம் ஒற்ற தம்பதிகள். அந்த காலானது என்ன நீ பிளஸ் பண்ணி டைட்டா வச்சிருந்தாலும் அந்த காலானது சடக்கு சடக்குன்னு ஒரு சின்ன சத்தம் கேட்கும், அசைவு சத்தம் கேட்கும், கிரிச்சிங்க சத்தத்தை கொடுக்கும். அதனாலதான் அந்த இடத்துல சுக்கிரபாகம் நீ தம்பதி சங்கமா இருக்கும் பொழுது நன்முறையில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கட்டில் கலந்த உதாரணத்தை சொன்னாங்க. கட்டில் யாரும் எடுப்பாங்க? புதுசாக இருக்க ஜோடிகள் கட்டில் படுக்கலாம், அவங்க குழந்தை பிறத்தவங்க வச்சுக்கலாம். குழந்தைய நடுவில் போட்டு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் படுத்திருந்தாலும் அந்த கட்டில் காலை வந்து கொடுத்த ஒரு சோகத்தை கொடுக்கும். அதனால கட்டிக்கலம் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் பேசுறதுக்கு டைம்ல இந்த ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த விஷயத்தை கொடுத்துருக்குறேன். இந்த இனிய வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து தலைமை ஏற்று கொடுத்து இன்னொரு வரைக்கும் சர்வீஸாக எடுத்து கொடுத்து என்னோட புக்கு பிடுங்கன்னு சமாளித்து உட்காந்து தூக்கத்தையும் மறந்து உட்காந்த இடத்துலயே ஒருத்தர் உட்கார வைக்க பெரிய தண்டனை அப்படின்னு எங்கள் பாலா சார் வந்து எனக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை குறிக்கொண்டு என்னை சார்ந்திருந்த அனைத்து நல்லவனுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு இத்துடன் எங்களது சபைகளில் உறுதியான ஒரு வார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக எங்களுக்கு மென்மேலும் பாலாசரையா ஒருவரின் செய்தியை மட்டும் கொடுத்துக் கொண்டு அன்னை சுடத்தை வாழ்த்துமாறு அழைத்து நான் அவரிடந்து ஆசி பெற்று இன்றிலிருந்து இந்த ஜோட நிலத்தை இயங்குவதற்கு அவருடைய ஆசி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.